கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீங்கள் வேதத்தை தியானிக்கிற பொழுது கவனிக்க வேண்டிய விஷயம். அதாவது ஒருவர் சொல்கிறார், கொடுப்பது என்பது அது கிருபை, அது ஒரு அபிஷேகம் என்கிறார். நான் சொல்கிறேன், கொடுப்பது என்பது கிருபை அல்ல, அது ஒரு அபிஷேகம் அல்ல. அப்படி இருக்குமானால் நீங்கள் என்னிடத்தில் ஏன் நீங்கள் பாவியாக இருக்கிறீர்கள் என்று கேளுங்கள். அப்பொழுது நான் சொல்கிறேன், என்னிடத்தில் பரிசுத்த கிருபை இல்லை, பரிசுத்த அபிஷேகம் இல்லை, அதனால் நான் பாவியாக இருக்கிறேன் என்று சொன்னால் நீங்கள் அதை சரி என்று சொல்லிவிடுவீர்களா? இல்லை அல்லவா? அப்படித்தான் கொடுப்பது என்பது ஒருவர் மீது இருக்கிற கிருபையும் அபிஷேகம் அல்ல, அது எல்லார் மீதும் விழுந்ததாக இருக்கிறது. அப்படி என்று நான் சொல்கிறேன். என்னுடைய இந்த வசனத்தை வைத்து அதற்கு முன்பு சொன்னவருடைய வசனத்தை கொலை செய்ய முயற்சிக்கக்கூடாது. அவர் சொன்ன வசனத்தை வைத்து என்னுடைய வசனத்தை கொலை செய்ய முயற்சிக்கக்கூடாது. நீங்கள் தியானிக்கிற பொழுது நீங்கள் சரியாக கவனிக்க வேண்டும். முதலாவது சொல்லியவர் கொடுக்கிறவரிடத்தில் பேசுகிறார். நீங்கள் கொடுக்கிறவர்களாக இருக்கிறீர்கள், அது நல்ல விஷயம். அது எல்லோருக்கும் இந்த மாதிரி மனப்பாக்குவமெல்லாம் வராது, இப்படியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அது ஒரு கிருபை, ஒரு அபிஷேகம் என்று அவரிடத்தில் பேசுகிறார். நான் பேசிய விஷயம் என்னவென்றால், ஒருவர் தசமபாகம் கொடுக்க சொல்கிறேன், காணிக்க கொடுக்குறேன் ஒரு ஊழியக்காரருக்கு, அவருக்கு தசமபாகம் கொடுக்க சொல்கிறேன், அவர் அதை கொடுக்கிறதா இல்லை. அப்பொழுது ஒரு நாள் அவரிடத்தில் பேசுகிறார், கொடுப்பது என்பது கிருபை, அது ஒரு அபிஷேகம், அதனால் அது கிருபை இருக்கிறவங்க தான் கொடுப்பாங்க அப்படின்ட்டு சொல்ல முயற்சிக்கிறார். அப்பொழுது நான் அவரிடத்தில் விதமாக பேசுகிறேன், கொடுப்பது என்பது கிருபை அல்ல, அது அபிஷேகம் அல்ல. அப்படி இருக்குமானால் ஒரு பாவி என்னிடத்தில் பரிசுத்த கிருபை இல்லை, அபிஷேகம் இல்லை, அதனால் நான் பாவியாக இருக்கேன் என்று சொல்லலாமா? அப்படி என்று சொல்லி நான் அவருக்கு பதில் சொல்லுகிறேன். அவர் சொல்லிய களம் வேறு, நான் சொல்லிய களம் வேறு. நான் சொல்லிய நபர் வேறு, அவர் சொல்லிய நபர் வேறு. இப்படி வேதத்திலே வசனங்கள் இப்படி முரணாக தோன்றுகிற பொழுது நீங்கள் அதை இசைக்க முயற்சி செய்யுங்கள். அதை எடுத்து இன்னொரு வசனத்தை எடுத்து கொலை செய்ய முயற்சிக்காதீர்கள். அதை நீங்கள் இசைக்க முயற்சி செய்யுங்கள். வசனங்கள் ஒன்றுக்கொன்று முரணாக இருக்குமானால் அதனுடைய பின்புலம் என்ன, ஏன் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியானவர் இப்படி பேச மாட்டார் அப்படி என்று சொல்லி, இப்போ ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறது, ஒரு கணத்தில் எடுத்தால் மரணத்தை காட்டுங்கிறது. இன்னொரு இடத்துல பழைய ஏற்பாட்டில் நினைக்கிறேன், ஒரு சாவுக்கு எதுவாக ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்னா உன்னால் விடுவிக்க கூடுமானால் விடுவின்னு சொல்லுது. உதாரணத்துக்கு இப்போ 2 பேர் ஒருத்தங்களை கொலை செய்ய முயற்சி பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு அவரை தடுக்க பலன்றால் அவனை அடிங்கன்னு சொல்லுது. ஒரு இடத்துல அடித்தா வாங்கிக்கன்னு சொல்லுது. அப்போ நீங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். வேதத்தை தியானிக்கிற பொழுது இவைகளை நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டும். அப்படி கவனிக்கவில்லை என்றால் அநேக சபைகள் இதன் அடிப்படையில் தான் பிரிந்து இருக்கிறது. சிலர் வெள்ளாடை போடணும், சிலர் என்ன சொல்ல, ஒருத்தர் சனிக்கிழமை ஓய்வு நாள் சொல்கிறாங்க. நிறைய பேர் சபை அநேக சபைகள் பிரிந்திருப்பதற்கு முக்கியமான காரணம் முரண்பாடான வசனங்களை இசைத்து பார்க்காமல் அதற்கு வேறொரு விளக்கம் கொடுத்து போகிறார்கள். கவனமாக இருங்கள்.